தன் நெஞ்சை பார்த்து கேட்குறார், நெஞ்சே நீ சொல்லு, உனக்கெல்லாம் யானை மேலே போகிற வாய்ப்பாயா அப்படின்னு நெஞ்சை பார்த்து. ஏன்னா நம்மளெல்லாம் கேட்டால் சுவாமி உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க முடியும், நீங்கள் தான் போய் ஆகணும், அது உங்களுக்கு தான் பொருத்தமானது. இந்த வெள்ளை யானைக்கே இன்றைக்கி தான் சிறப்பு, நீங்கள் ஏறி உட்கார்ந்தது. இந்திரன் வந்ததுனால சிறப்பு இல்லை, உங்களுக்கு தான் சிறப்பு அப்படின்னு நாமெல்லாம் ஏற்றி விட்டுடுவோம். அதனால் பார்த்தாரு, நம்மளெல்லாம் கேட்கல. அவர் தன் நெஞ்சை கேட்டார், நெஞ்சே நீ சொல்லு, ஏன் எத்தனை குற்றம் பண்ணியிருக்குன்னு உனக்கு தானே தெரியும், உனக்கு போய் இந்த யானை வேணுமா அப்படின்னார். வேண்டாம். அப்புறம் ஏன் ஏறணும், சாமி சொல்லிட்டாரே ஏறணும், அவ்வளோதான். எனவே இது எனக்கு தகுதி இல்லைன்னு தெரியும், ஆனால் உன் கருணை என்பதனால நான் வணங்கி வருகிறேன் அப்படிங்கிற உணர்வை அந்த பாட்டில் கொடுக்குறார். உன் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு குறிப்பு. அப்படியே எல்லா பாட்டிலையும் இருக்கக்கூடிய பல குறிப்புகள் உண்டு. திருமால் பிரமன் எதிர்கொண்டு அழைத்த குறிப்பை 9வது பாடலில், இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆர். உபமன்ய முனிவருடைய சீடர்கள்லாம் கேட்டாங்க, யார் யாவரு அப்படின்னு கேட்டாங்க. நம் தமர் ஊரன் என்றான். நம் தமர், நம்மாலியா என் ஆளு. அவன் சொல்லுவான் இல்லையா, கூட்டத்தில் பார்த்துனீங்க, அதான் என் ஆளு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி நம்மாலியா அவரு அப்படின்னு சாமி சொன்னார்னா எவ்வளவு பெருமை. கோடான கோடி உயிர்கள், எண்ணிறந்த உயிர்கள், எத்தனை கோடி உயிருக்குன்னு கணக்கு போட முடியாது. அத்தனை கோடி உயிர்களில் எத்தனை பேர்த்தை பார்த்து இந்த வார்த்தை சாமி சொன்னார், ஒரே ஒருத்தர் தான் சொன்னார், நம் தமர் ஊரன். அப்படின்னா அந்த சுவாமி இவர் மேலே கொண்ட அன்பு எவ்வளவு அன்பு என்பதை நாம் பார்க்கிறோம். அளவிட முடியாத அன்பை நம்பிகளிடத்து இறைவன் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தொடர்கள் நமக்கு உணர்த்துகின்றன.